செயற்கை நுண்ணறிவு துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வரும் ChatGPTக்கு போட்டியாக கூகுள் நிறுவனம் தனது AI மென்பொருளை வெளியிட்டிருக்கிறது. இரண்டுக்குமான வித்தியாசம் குறித்து இன்றைய இந்த பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. செயற்கை நுண்ணறிவு தளமான ChatGPT மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு போட்டியா கூகுள் தற்போது செயற்கை நுண்ணறிவு துறையில் களம் இறங்குகிறது. இதற்கான காரணங்களையும் பின்னணிகளையும் நாம் இப்ப விரிவா பார்க்கலாம். ChatGPTக்கு போட்டியாக களம் இறங்கும் கூகுள் செயற்கை நுண்ணறிவு தளமான OpenAI உருவாக்கியது தான் இந்த சாட்பாட் என்று சொல்லப்படுகிற ChatGPT. இந்த ChatGPT மூலமாக நாம் எதை வேண்டுமானாலும் இந்த தளத்துல ஒரு டெக்ஸ்ட் மாடியூலா நம்ம கேட்டு பெறலாம் அப்படிங்கிறது தான் ChatGPT மிகப்பெரிய பலம். நம்ம நார்மலா இருக்கக்கூடிய சர்ச் என்ஜின்ல எல்லாத்தினுடைய லிங்கையும் நமக்கு அது தேடி கொடுக்கும். ஆனா ChatGPT நமக்கான பிரத்யேகமான தகவல்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியத்துவம். காதல் கவிதை தொடங்கி கடினமான கம்ப்யூட்டர் புரோகிராம் வரைக்கும் என்ன வேண்டுமானாலும் அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ChatGPT ஸ்பெஷல். இது கூகுளை பின்னுக்கு தள்ளும் அப்படின்னு நிறைய வல்லுநர்கள் கணிச்சு சொன்னாங்க. 2022 இறுதியில வந்த ChatGPT Facebook, Instagram மாதிரியான சமூக வலைதளங்களை விட மிக அதிகமான பயனாளர்களால் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. சரி, இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் மென்பொருள் துறையில மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இந்த OpenAI நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு முதலீட்டை செய்திருக்கிறார்கள். அதுவும் கூட ChatGPT மிகப்பெரிய அளவில் பரவலா பேசப்படுவதற்கான ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது. சரி, இந்த ChatGPT பொறுத்த வரைக்கும் பல்வேறு நாடுகள்ல பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள்ல இதற்கு தடை விதித்திருக்கிறாங்க. மாணவர்கள் இதை பயன்படுத்தி நுழைவுத் தேர்வு, பொது தேர்வுன்னு எல்லா தேர்வுகளையும் எழுதுறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டு பாடம் வரைக்கும் ChatGPT செய்யறாங்க அப்படின்னு நிறைய இடங்கள்ல இதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இது பெய்டு அப்ளிகேஷனா, ஒரு பெய்டு சைட்டாக இது இன்னும் மாறல. இனி வரும் காலங்கள்ல அது மாறக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் ChatGPTக்கு போட்டியாக கூகுள் நிறுவனம் களமிறங்கி இருக்கிறது. கூகுள் நிறுவனம் தற்போது பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு AI தற்போது புதிதாக வடிவமைத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போதைக்கு அது சோதனை ஓட்டமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ட்ரையல் எரர் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல இந்த பேட் AI வருகிறது. அறிமுக நிலையிலேயே, அதாவது சில பயனாளர்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அறிமுக நிலையிலேயே அதுல ஒரு சில பிழைகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த அறிமுக நிலையில குறிப்பிட்ட பயனாளர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதி அடுத்தடுத்த காலங்கள்ல எல்லாருக்குமான ஒரு பொது பயன்பாட்டுக்கு வரும். அப்படி வரும்போது பேட் AI நிச்சயமாக ChatGPT-யை வீழ்த்தி செயற்கை நுண்ணறிவு துறையில காலடி பதிக்குமா, அது பெருவாரியாக கூகுளை பின்னுக்கு தள்ளும் என்கிற அந்த ஒரு கணிப்பை பொய்யாக்குமா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இனிவரும் காலம் முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவு துறையினுடைய வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே ChatGPT-க்கு போட்டியாக கூகுளினுடைய பேட் AI இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.